கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல பிரயாசமுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாக சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார். இன்று அநேகருடைய வாழ்க்கையில வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் வருவதற்கு என்ன மூல காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கோபம் என்று சொல்லப்படுகிறது. கோபத்தினாலே பாவங்கள் வருகிறது, பாவத்தினாலே சாபங்கள் வருகிறது, சாபத்தினாலே வியாதிகள் வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிகமான வியாதியோடு, அதிகமான விரக்தியோடு, அதிகமான நஷ்டத்தோடு, அதிகமான கஷ்டத்தோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலோடும் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தராகிய தேவனை நாம் நோக்கி பார்த்து எந்த விதமான காரியமாக இருந்தாலும், எந்த விதமான சமயமாக இருந்தாலும் அவருடைய பாதப்படியில் நாம் தெரிவிக்கும் பொழுது, ஏன்னு சொன்னால் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கோபமே வாழ்க்கையாக மாறிவிடுது. கோபத்தினாலே வார்த்தைகள் மிகவும் மிகவும் கேவலமான வார்த்தைகள் வருகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல 19 சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனே புத்திமான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகிறது. இன்னைக்கு வியாதி வருவதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாமே தான் காரணம், நம்முடைய வாயே தான் காரணம். நம்முடைய வாயினாலே சொல்லுகிற வார்த்தை சில நேரங்களிலே பிசாசு கேட்டு அது அங்கீகரிக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அன்பான கணவன் மனைவிகள் இருக்கப்படும் பொழுது, அல்லது தாய் தகப்பன் பிள்ளைகளோடு இருக்கப்படும் பொழுது இன்னைக்கு அதிகமான விருப்புகள் வருகிறது. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை நேசித்து அதன்படி தியானிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கப்படும் பொழுது எல்லாருமே வியாதியோடு இருக்கிறார்கள், எல்லாரும் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆனால் எந்தவித வியாதியாக இருந்தாலும், எந்தவித சரீரத்தில் பலவீனங்களாக இருந்தாலும் ஆண்டோட சமூகத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் இரக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்கிறது, 7வது வசனம், அவர் ஒளியிலே நடக்கிறவர் நாம ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும். அவருடைய குமாரனை இயேசு சத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ரத்தத்தினால்தான் நம்முடைய பாவங்கள் சுத்தமாகும். பிரியமானவர்களே, அவர் ரத்தத்தினால் கழுவப்படுங்க. அவருடைய சித்தத்தின்படி நல்ல விதமாக வாழ்வதற்கு ஆண்டவர் செய்கிற அந்த புது பலனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உதவி செய்வாராக. ஆண்டவருடைய வேதத்தோடு நீங்கள் வாசிக்கும்